லீன் ஸ்டார்ட் அப்ங்கிறது இட்ஸ் அ ஏஜ் ஓல்டு ப்ராசஸ். நிறைய பேர் அவங்களோட கம்பெனியில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை மறுபடியும் நல்ல ஸ்ட்ரக்சரைஸ்டாக எரிக் ரைஸுங்கிற ஒரு ஆத்தர் ஒரு புக்கே அதை பண்ணார், லீன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி இந்த ப்ராசஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஸ்டார்ட் அப்ங்கிறது ஒரு அன்சர்டைனான ஒரு ஜேர்னி. இந்த அன்சர்டைனான ஒரு ஜேர்னியில் எந்த அளவுக்கு வந்து லோ ரிஸ்கில், ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, லோ ரிஸ்கில் இது எப்படி அட்டம் பண்ணலாம். லெட்ஸே நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பாலுங்கிறது ஒரு நல்ல வெல் டிஃபைன்டு ப்ராடக்ட். பட் அதுலேயே ஒரு புதுசாக ஒரு நாவலாக ஃபோர்ட்டிஃபைடு மில்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரி செட் பண்ணி பெரிய பொருள் செலவில் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நாளைக்கு லான்ச் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஃபெயிலியர் தான். இது இப்படி ஆகக்கூடாது. அப்படிங்கிறனால இந்த லீன் ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு மெத்தடாலஜி என்னென்னா, ரொம்ப கம்மியாக அந்த ஒரு ப்ராடக்டையோ ப்ராசஸையோ சர்வீஸையோ எப்படி வேலிடேட் பண்ணி நம்மளால் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். லெட்ஸே இதே பாலுங்கிற எக்ஸாம்பிளுக்கு அவர் சொன்ன அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, ப்ராசஸில் ஒரு லெட்ஸே ஒரு 10,000 லீஃப்லெட் அடித்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் ப்ரீ புக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டார்கெட்டடாக எந்த கம்யூனிட்டி யோசிக்கிறோமோ, லெட்ஸே ஒரு ஹை ரைஸ் பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது, இந்த இடத்துல தான் நமக்கு டார்கெட் கஸ்டமர் இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ரிவ்யூ வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸே 10,000 நோட்டீஸ் அடித்து கொடுத்ததில் ஒரு 100 பேர் கால் பண்ணிட்டா கூட ஓகே, ரேஷியோ வைஸ் நம்மளால இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை காலே வரல, இல்லை கால் வந்து அவங்க யாருமே வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேசல, டவுட்ஸ் மட்டும் தான் கேட்டாங்கன்னா அவேர்னஸ் பத்தல. ஸோ இந்த மாதிரியான இன்சைட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸை திருப்பி பில்ட் பண்ணலாமா இல்லை பிவர்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்கா, இல்லை அந்த ப்ராடக்டோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, கன்சியூமரோட பர்சன் அதுக்கு எப்படி இருக்குது, டீம் எப்படி செட் பண்ணலாம் லீன் மோடில், ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் எப்படி லீனாக வச்சுக்கலான்ட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இந்த லீன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் லீன் ஸ்டார்ட் அப் மெத்தடாலஜி.